வாழ்க வளமுடன். பிராணாயாமத்தோட ஆரம்ப நிலை மற்றும் முக்கியத்துவத்தை ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிராணாயாமா அப்படின்றது வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த உடல் அப்படின்றதுல இடக்கலை பிங்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இடக்கலை அப்படிங்கிறது மனதின் இயக்கத்தோடு இருக்கிறது. பிங்கலை அப்படிங்கிற அந்த ரைட் சைடு மூச்சுக்காற்று அப்படிங்கிறது உடலின் இயக்கத்தோடு இணைஞ்சிருக்கிறது. இந்த உடல் சார்ந்து மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மனம் ஆற்றல் அதுக்கு கொடுக்கலை அப்படின்னா நாம் ஒரு அடிமை தொழிலில் இருப்போம். அதுவே மனம் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, உடல் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா சோம்பேறியாக இருப்போம். கனவுகள்லேயே ஓடிக்கிட்டு இருப்போம்ல, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி வாழணும்னு. அது மட்டும் வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இந்த உடலோட இயக்கத்துக்கு மனதின் ஆற்றல் ஒன்றி இது ரெண்டும் சேர்ந்து இணைஞ்சிச்சு அப்படின்னா செய்யக்கூடிய செயல்கள் திறம்பட செஞ்சு அமைதி ஆனந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் நிகழ்த்த முடியும். அதற்காக நாம் இந்த உடலோட இயக்கங்களுக்கு மனதின் ஆற்றலை பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சுழுமுனை நாசி அப்படின்றதுல நம்மளுடைய மூச்சுக்காற்றோட இயக்கம் இருந்தது அப்படின்னா இது ரெண்டுமே இணைஞ்சு இங்கே பல இயக்கங்களில் ஈடுபடும். அதை தான் சித்தர்கள் நமக்கு வாசியோகம் கதயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுழுமுனை நாசியோட முக்கியத்துவம் பற்றி திருமந்திரத்தில் 320வது பாடல்லேருந்து ஒரு 4 பாடலுக்கு என்னென்னலாம் இதில் நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மூச்சுக்காற்று அப்படின்ற இந்த நிலையை சுழுமுனையில் நாம் நிலைக்க வைக்கிறதுக்கும் நீடிக்க வைக்கிறதுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா போக சொல்லியிருப்பார். நாட்டமாய் இலகுவாக மூலம் பாருன்னு. இந்த மூச்சுக்காற்றோட மனம் ஒன்றி இருந்தாவே போதும். இந்த மூச்சுக்காற்றோட கவனத்தில் மட்டும் இந்த இயக்கத்தில் மட்டும் நாம் நிதானப்படுத்திட்டோம் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் அப்படின்னா நிச்சயமாக சுழுமுனையோட இயக்கத்தில் தான் இருக்கும். இரவு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்தை சொல்கிறேன், கனவு இல்லாத தூக்கத்தை சொல்கிறேன். அப்போ நாம் எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் ரெக்கவர் ஆகிறோம்ல. காரணம் என்னென்னா சுழுமுனை நாசியில் இயக்கம் இருக்கிறதுனால நமக்கு ஆற்றல் கிரகிக்கப்படுது. அதை விழித்திருக்கும் போதே செஞ்சுட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எப்போவுமே சோர்வடையாமல் எல்லா வேலைகளையும் திறம்பட செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆரம்ப நிலை அப்படின்ற பயிற்சியில் ஃபஸ்ட்டு இந்த நாசிகளை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கும் அதோட இயக்கத்தை சீராக்குறதுக்கும் கவனமாக இந்த மூச்சுக்காற்று உள்ளே போகுதுல, அதிலிருந்து உள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் வருதுல, அது வரைக்கும் இந்த மூச்சோட அந்த உணர்வில் மட்டும் இந்த மூச்சுக்காற்று உள்ளே போகிறதுலேருந்து அது படக்கூடிய அந்த உணர்வு நிலைகளை நம்ம கான்சியஸ் கொண்டு வரதை கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு 10 மூச்சு அல்லது மினிமம் நான் எப்போவுமே 30 மூச்சு செய்வேன். அது நமக்கு ரொம்ப ப்ராக்டிஸாக இருக்கும். இன்னொன்று 30 எண்ணிக்கை அப்படின்றத கான்சியஸில் வச்சுக்கூடாது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மூச்சும் நீங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற மாட்டோம். அந்த மூச்சை மட்டும் நல்லா கவனிக்கிறீங்க, வெளியே விடுறீங்க அப்படிங்கும்போது அடுத்த 2வது மூச்சு அப்படிங்கிற 2வது நம்பருக்கு ஞாபகம் இல்லாமல் அந்த மூச்சில் கவனம் இருந்ததுன்னா அது சூப்பராக பயணப்படும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.